பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் கூறப்படும் காளைய நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். வெல்கம் டு ஸ்டாக் அனலிஸ்டோட நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம புதன்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 23,238 ஒரு பிரைமரி ரெசிஸ்டன்ட்டும் 23,158 பிரைமரி சப்போர்ட் பேசியிருந்தோம். அதாவது இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் பார்த்தீங்கன்னா 23,104 இது பிரைமரி சப்போர்ட்ல S1ல தான் எக்ஸாக்டா மார்க்கெட் துவக்கப்பட்டது. அதாவது நம்மளோட S1 வந்து 23,102 துவக்கம் கிடைச்ச உடனே காலையில் வந்து S1லேருந்து பிரைமரி ரெசிஸ்டன்ட்டுக்கு போயிட்டு பிரைமரி சப்போர்ட்டுக்கு போயிட்டு பிரைமரி சப்போர்ட்டுக்கு போன காளைகள் வந்து கரடைகளை பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே வர விடாம பிரைமரி சப்போர்ட் வந்து பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 என்ற நிலையை அடைகிறாங்க. R1லிருந்து R2 23,338 என்ற நிலையை அடைய விடாம கரடிகள் தடுத்து நிறுத்தி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சார்ட்டை பாருங்க. R2லேருந்து R1 வந்து பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து பிரைமரி சப்போர்ட். எக்ஸாக்டா பாருங்க. மார்க்கெட் வந்து பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே போகும் கரடிகளை தடுத்து நிறுத்தி இன்று பங்குச்சந்தையோட முடிவு வந்து 23,161. இதை பொறுத்து நம்ம வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2 பேஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி 50 இன்று பங்குச்சந்தையோட முடிவு பார்த்தீங்கன்னா 23,161. இந்த முடிவை பொறுத்து வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து 23,238, பிரைமரி சப்போர்ட் வந்து 23,158. நேற்று பங்குச்சந்தையை முடிவு பொறுத்து பிரைமரி ரெசிஸ்டன்ட்லையும் பிரைமரி சப்போர்ட்லையும் எந்த வித சேஞ்சஸும் பண்ணல. ஆனால் R1ல மட்டும் சேஞ்சஸ் பண்ணி R1லையும் பிரைமரி சப்போர்ட் அதாவது S1லையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். 23,262 R1, R2 வந்து 23,428. நாளைக்கு ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ஓப்பன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நியூட்ரல் ஓப்பன் பாசிபிலிட்டி கிடைச்சி மேக்ஸிமம் R1 S1 இது ரெண்டுத்துல தான் நாளைக்கு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். நாளைக்கு ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம பார்க்கலாம். நன்றி.